வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் தெரப்பியூட்டிக் மியூசிக் இன் டீட்டெயில், அதாவது இசை மருந்தாக எங்கனம் பயன்படுத்துவது இயலும், எங்கனம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். மருந்து என்று சொல்லும்பொழுது முதல்ல அது எப்படி எடுக்கணும்? துளி துளியாக தான் எடுக்கணும், நிறைய எடுக்க முடியாது. ஒரு மாடர்ன் மெடிசன் சொல்கிறோம், அதில் என்ன சொல்கிறது, ஒரு 2 மில்லிகிராம், 5 மில்லிகிராம், 15 மில்லிகிராம், 200 மில்லிகிராம் அவ்வளோதான் இருக்குது. சில சமயத்தில் ரொம்ப அதிகமாக 400 மில்லிகிராம்ஸ் எடுக்கிறோம். எல்லா வலி நிவாரணியை ஒரு மருந்து எடுக்கும்பொழுது அது ஆகாரத்துக்கு அப்புறம், ஆகாரத்துக்கு முன்னாடி, அதுக்கப்புறம்லாம் சொல்லி தருவாங்க. ஏன் ஆகாரத்துக்கு அப்புறம், உணவு உண்ட பிறகு அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், அந்த மருந்து தனியாக அது செரிமானம் பண்ணுறதை காட்டிலும் ஒரு உணவோடு சேர்ந்து, உணவுக்கு பின் உணவு சாப்பிட்டுட்டோம், உணவுக்கு அப்புறம் சாப்பிடும்பொழுது அந்த உணவு செரிமானம் ஆகும்பொழுதே அந்த மருந்தும் உணவு பாதி அளவுக்கு செரிமானம் ஆகிடுச்சு. இப்போ சாப்பிட்டு 20 நிமிஷம் ஆகிட்டு, இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் மருந்தெல்லாம் சாப்பிட்டு முடிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த உணவு அந்த அரை மணி நேரத்தில் பாதி செரிமானம் ஆன பிறகு இந்த மருந்து எடுக்கும்பொழுது அந்த உணவோடு சேர்ந்து இதுவும் இந்த மருந்தும் செரிமானம் ஆகப்பட்டு அதோடு கூட பாடியில் அப்சர்வ் பண்ணிக்கிறது. வலி நிவாரணியாக இருந்தால் வலி நிவாரணியாக வேலை செய்கிறது, இல்லை நோய் நீக்கியாக இருந்தாலும் நோய் நீக்கி போல் பயன்படுத்திக்கும். அது நம்மளோட சரீரத்தில் இருக்கிற, வயத்தில் இருக்கிற அந்த விசரா ஜூஸில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்ஸு. அது செரிமானம் ஆன பிறகு அது என்ன சொல்லும், நம்மளோட மூளைக்கு ஒரு சமிக்ஞையை அனுப்பும் நியூரல் நெட்வொர்க் மூலமாக. அந்த செய்தி என்னவாக இருக்கும்னு கேட்டால், இப்போ இந்த சாப்பாடு சாப்பிட்டாங்க, இந்த சாப்பாடோட கூட சில மருந்தெல்லாம் வந்திருக்கு. அந்த மருந்தெல்லாம் இண்டோமெத்தாசின் வந்திருக்கு, பேராசிட்டமால் வந்திருக்கு, இன்னும் சில மருந்துகள் அதுக்கு சிலதெல்லாம் எனக்கு பேரே தெரியல, வாட் ஷுட் ஐ டூ அப்படின்னு அந்த ஸ்டமக் ஜூஸஸ் நம்மளோட அங்கே இருக்கிற நியூரல் நெட்வொர்க்கு, மூளையில் இருக்கிற நியூரல் நெட்வொர்க், ஹைப்போதாலமஸ் தானே செரிமானம் ஆகிட்டு திருப்தி ஆகும், செரிமானம் ஆகிட்டு வேறு ரொம்பிட்டுது அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஹைப்போதாலமஸ். அப்படின்னா அதில் அங்கே போய் ஒரு சமிக்ஞை அனுப்போம், என்னெல்லாம் நடக்கிறது அப்படின்னு. அப்போ அது உடனே சொல்லலாம், ஆமாம் அவங்களுக்கு ஏதோ வலி நிவாரணி போல் இருக்குது, இட் ஒர்க்ஸ் அஸ் எ பெயின் பிளாக்கர், நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த எங்கே பெயின் இருக்குதோ அது வரைக்கும் போய் நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு சொல்லிக் கொடுக்கும். அடுத்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டே அதெல்லாம் அங்கே போய் நின்று நம்மளுக்கு வலி குறையிறத நிதானமாக நம்மளால் பார்த்து உணர்ந்துக்க முடியும். நம்ம பேசுகிறோமே, இத்தனை செய்தி சொல்கிறோமில்ல, 4 சென்டென்ஸ் 5 சென்டென்ஸு, அதுபோல் அத்தனை வாக்கியங்கள் சொல்லக்கூடிய அந்த நேரம் கூட எடுக்காது. அதில் 1/10 ஆஃப் த டைம்லேயே அது அந்த செய்தியை சொல்லி கேட்டு முடிச்சிடும். ஸோ அதனால தான் சாப்பிட்டு கொஞ்சம் நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், அமைதியாக இருக்கும்பொழுது வலியெல்லாம் குறைஞ்சிருக்கா போல், வி ஆர் ஃபீலிங் இட். நிஜமாக குறைஞ்சி இருக்கிறது போல் இல்லை, குறைவாக தான் இருக்கும். ஏன்னா பெயின் பிளாக்கர்ஸ் இருக்கிறதுனால அங்கே இருக்கிற வலியிலேருந்து வரக்கூடிய சமிக்ஞைகளை மூளை கொஞ்சம் நேரத்துக்கு எடுத்துக்கொள்ளாது. ஏன்னா அந்த வலியிலேருந்து வர சமிக்ஞையை தடுக்கிற அளவுக்கு நம்ம மருந்து எடுத்துருக்குறோம். இதெல்லாம் மருந்து சாப்பிட்றதுல வரக்கூடிய கதை. ஆனால் மியூசிக் தெரப்பி என்ன செய்யும்னு கேட்டால், இசை கேட்ட உடனேவே சில பதிவுகளாகவே சொல்லிட்டுருக்கோம், இட் இஸ் அ டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பிஃபோர் பீயிங் டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு தாட் அண்ட் ஃபீலிங்ஸ்னு. ஆனால் அதனால் என்ன ஆகும், ஒரு ராகத்தில் இருக்கிற ஒரு அந்தரகாந்தாரம், சதுஸ்ரீ தெய்வதம், இதனோட காம்பினேஷனில் இருக்கிற நோட்ஸை நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம். இஃப் பாசிபிள் வி ஆர் தொடர்ந்து நம்ம பாடிக்கிட்டே இருக்கோம் ஒரு நாள் ஃபுல்லாக அப்படின்னு சொன்னால், அங்கே சோக்கடுன்ற அந்த வார்த்தைக்கு அங்கே இடம் இல்லை. அவங்க டிக்ஷனரியிலேருந்து அந்த சோக்கடுன்ற வார்த்தை இல்லாமே போயிடும். என்ன தெரியுமா, இட் வேனிஷஸ் வித்தவுட் ஒரு ட்ரேஸும் இல்லாமல் அது மறைஞ்சு போயிடும். ஏன்னு கேட்டால், அந்த அந்தரகாந்தாரமும் சதுஸ்ரீ தெய்வதமும் எப்படி பாடணுமோ, தெர் ஆர் ராகஸ், அங்கே என்ன பண்ண முடியும்னா, அந்தரகாந்தத்தை அசைக்காமல் அப்படியே பிளெயின் நோட்டாக பாடக்கூடிய அவசியங்கள் இருக்குது. அதுவும் இம்பேக்ட் இருக்கும். சில சமயத்தில் அந்தரகாந்தாரமும் சதுஸ்ரீ தேசமும் நல்ல விதத்தில் கம்பீரம் கொடுத்து பாடக்கூடிய ராகங்கள்லாமும் உண்டு. அப்படி பாட கம்பீரம் கொடுத்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதையே ஒரு ஜீவஸ்வரமாக நம்ம அனுபவித்து பாடும் பொழுது அதில் கிடைக்கிற அனுபவங்கள் வேறு, அந்த தெரப்பியூட்டிக்கோட வேலையும் வேலை, அது வேலை. ரெண்டுத்தையும் மாற்றி சொல்லிக்கலாம். அதனோட வேலையே வேறு தான். அதனால் இசையை எப்படி பயன்படுத்துகிறோம், எப்படி அந்த நோட்டில் சஸ்டெயின் பண்ணுறோம், ஹவ் வி ஆர் கண்டினியூ டு ஒர்க் ஆன் த சேம் நோட்ஸ், அதனோட எல்லா விதமான காம்பினேஷன்ஸ் ஆஃப் ப்ரெசன்டேஷனை நம்ம பயன்படுத்தும் பொழுது இது நிஜமாகவே ஒரு மருந்துக்கு இணையாகவும் இல்லை மருந்துக்கு மேம்பட்டதாகவும் அமையும் என்று சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.